ஹாப்பி பொங்கல் கைஸ், ஹாப்பி பொங்கல். மணி பார்த்தீங்கன்னா 7:35. இப்போதான் எந்திரிச்சிருக்கேன். இவன் எப்படி விளையாடிட்டு இருக்கான் நம்ம காலங்கத்தான். ஸோ அம்மா அப்பா பூஜை பண்ணிட்டு பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு மக்கர் சக்கராந்தின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோமல் வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஹாப்பி பொங்கல் கைஸ், பூரி சொல்ல செஞ்சுட்டு இருக்கேன். ஹாப்பி மக்கர் சக்கராந்தி. சரி சொல்ல என்ன பண்ண, எப்படா ரெடி பண்ற? छोला सब्जी. छोला सब्जी அதான் எப்படி ரெடி பண்ற? நான் என்ன சொல்றேன் அவன் என்ன சொல்றான் பாரு. மாவு வந்து அதே மாவு தான். இதுல என்ன போட்டுருக்க? इसमें क्या रखे हैं? इसमें जीरा, नमक, मिर्च. छोला வந்து ஓவர்நைட் சோக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டிருக்கா, டொமேட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் மிளகா இருக்கு, தக்காளி. எப்படி அழுதுட்டு இருக்காங்க. தேவு ஹலோ போல்தோ. ஹலோ. இது வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக, இது ஒன்றும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் செய்யலை, சிம்பிளாக செய்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஏகாதசி இவரோட நாள். அதனால் நாங்கள் வந்து நார்மலாகவே எங்கள் வீட்டில் வந்து பூண்டும் ஆனியனும் போட்டு வெங்காயம் போட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க. அவங்க எதுவும் ஓத்து எடுக்கல, ஆனால் இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. டர்மரிக் அக்கார்டிங் டு டேஸ்ட். சால்ட் தனியாக பவுடர் போட்டிருக்கா. ஆட் வாட்டர். மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா தண்ணி போட்டு ரெடி ஆகிற வரைக்கும் தண்ணி. इसको पकाएंगे थोड़ी देर. I am putting கஸ்தூரி மேத்தி. இது எங்கே போனாலும் உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரில் கிடச்சிடும். இதனால உங்களோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். என்னது என்ன சொல்ல, திரும்ப சொல்லு. It give நல்லா taste in sabji. It will give நல்லா டேஸ்ட், நல்லா டேஸ்ட் இன் சப்ஜி. ஸோ மசாலா ரெடி. டைரெக்டாக ஏன் கோமல் இதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம செய்கிற ஸ்டைல் தான், எப்படி வேணால் ஆட் பண்ணலாம். अब इसमें पानी डाल दिया. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே பாயில் பண்ணிவிட்டு, மசாலா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாயில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எத்தனை விசில் கோமல்? 6-7 விசில் கொடுத்தா தான் இது வந்து இதாகும். विशल पहले लग चुकी हैं, अब ऐसे ही बॉईल करने हैं बस. ओह नाइस. எனக்கு தெரியாது. पहले छोलों को उबाल दिया था, अब सिर्फ इसमें छोक लगा दिया. ஃபர்ஸ்ட் விசில் போட வச்சிட்டா, அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிட்டா. எதுவுமே அன்குக்டாக இருக்கக்கூடாதுனால திரும்ப பாயில் பண்ணிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பூரி போடுறது தான். அதுக்குள்ளே அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஹாப்பி பொங்கல் கைஸ். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எப்படிப்பா இருக்கு குளிர்? ஜாலியாக இருக்கா? அப்பா க்ளவுஸு, மேலே ஒரு கோட்டு, மேலே ஒரு மாஸ்க்கு எல்லாம் போட்டு போயிருக்காங்க. நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:15. அப்பாவும் பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தூக்கி போட வந்துருச்சு. ஸோ கோமல் வந்து பூரி செஞ்சிட்டு இருக்கா. நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரியே செஞ்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். பூரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் கோமல் எப்படி செய்யணும்னு. ஏதோ நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஐட்டம் கிடைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அவங்க உங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யுங்கன்னா கேட்டாங்க. என்ன சூடாகிற வரைக்கும் அவள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு. சோலா பூரி அவங்க வந்து நம்மளுக்கு எப்படி சோலா பட்டூரா, அவங்களுக்கு வந்து சோலா பூரி இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்.
ஞாபகம் இருக்காப்பா சொல்லாபூரி? நிறைய பெருசாக இருக்கும். நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம். நாங்கள் எதுவுமே இல்லை ஆப்ஷனில் என்னென்னா சொல்லாபூரி தான். வேறு லெவலில் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதுதான் இங்கே சொல்லாபட்டூரான்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னம்மா பண்ணுற? ஃபுல் ஏடா 20 வருஷம் தமிழ்நாட்டில் 30 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ஃபுல் ஹரியானாக்காரனா மாறிட்டாங்க. தெல் தண்ணி இருக்கு, சுடு தண்ணி இருக்கு, ரெண்டுத்தையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தமிழ் மறக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே சில வார்த்தைங்க வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா ப்ராக்டிஸ்ல இல்லை ஆக்சுவலா, அதனால. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பூரி ரெடி. ஆயில சோக் பண்ணாம. ஹாப்பி பொங்கல் கைஸ். எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நீங்க VR2 ஸ்டேட்ஸ் சேனலுக்கு தான் போகணும். எங்களுக்கு பூரி சொல்ல அதுதான் செய்வாங்க மக்கர் சக்கராந்தி அன்னைக்கு. ஆலு ஹல்வா செஞ்சிருக்காங்க. ஒரு vlogல ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அது உருளைக்கிழங்கு ஹல்வா. ஓஹா ஏய் பாரா யா உருளைக்கிழங்கு ஹல்வான்னு சொல்றான் பாரு. சோ இது ரெடி. சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடலாம். நீங்கள் சீக்கிரமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேனலை ஏற்றிங்கன்னா நல்லா ஹைட் கொடுத்தீங்கன்னா மோட்டோ விலாகிங் கூடிய சீக்கிரமாக வரும். வெளியே வந்து நான் எங்கே போயிட்டு வரேன், ஏன்னா நேற்று இருந்த டிராஃபிக்கில் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து லைக் ஷேர் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த கண்டென்ட் கிடைக்கும். ஈவினிங் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 7:45. இன்னைக்கு தான் பொங்கல் செலிப்ரேஷன் ஆக்சுவலானது. ஸோ என்னோட அக்கா வந்து பொங்கல் செஞ்சு காலையிலே மதியமாக வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சுண்டல் இருக்குது, பொங்கல் இருக்குது, கூட போண்டாவா. அவளுக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு கூட அட்டாச்மெண்ட் அதிகம். அதனால் எல்லாத்தையும் செஞ்சு கீழேயும் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படியே. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ வந்து நம்ம மோனிக்கிட்ட போய் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். பொங்கல் எனக்கு தெரியல, சுண்டல் எனக்கு தெரியல. ஆனால் அந்த போண்டா ஐயோ வேற லெவலில் இருக்குப்பா. சரியான டேஸ்ட்டு. எனக்கு ஏதோ வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது, ஆயிலியாக இல்லை. எங்கள் மாம்சம் தான் செஞ்சுருக்காரு. அது எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டோம் காலைல எல்லாம் காலையிலே சாப்பிட்ருக்காங்க, சுட சுட சாப்பிட்ருக்காங்க. மதியமாக சாப்பிட்டீங்களா? வேற நாள் சரியான டேஸ்ட். யாருப்பா செஞ்சா? யாருப்பா செஞ்சா? கை கொடுவாங்க சார். அந்த கைக்கு ஒரு முத்தாவே. அது வடையா வர வேண்டியது, வடை கன்சிஸ்டன்சி போடாவ போட்டு நான் அது சாப்பிட சொல்லவே சொன்னேன். இந்த மாதிரி அது இது வேற இருக்கு, வரல. அதனால ஒரு உருட்டு போட்டு வேற லெவல் டேஸ்ட். சத்தியமா சொல்றேன், நான் அப்படியே தமிழ்நாட்டு போயிட்டு வந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த vlog. அவ்வளோதான், இங்கே முடியுது. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட்.